بسم الله الرحمن الرحيم. இந்த உலகத்தினுடைய நடைமுறையில் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் யாரிடத்தில் நம்ம நெருக்கமாக இருப்போம், யாரை விட்டு தூரமாக இருப்போம் அப்படின்னா, பொதுவாகவே யார் நம் மீது அன்பு காட்டுகிறார்களோ, யார் நம் மீது இரக்கம் காட்டுகிறார்களோ, இப்போ குடும்பத்திலையும் நம்ம பார்ப்போம், வாப்பா நம்மளை ஒரு மாதிரியா மிரட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தால், யார் அம்மா அன்பாக இருப்பாங்க, அம்மா பக்கம் தான் நம்ம தொடர்பில் இருப்போம். அப்போ பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் யார் நம் மீது கருணை காட்டுகிறார்களோ அவர்களோடு தான் நம்ம என்ன செஞ்சுருப்போம், சேர்ந்து இருப்போம். இது மனிதனுடைய இயற்கையான குணம். அதே மாதிரி ஒரு மனைவி என்ன எதிர்பார்ப்பா அப்படின்னா, தன்னுடைய கணவன் கோபமாக இருப்பதை விட, கோபமாக இருந்தால் ஏற்றுக்குருவாங்க, ஆனால் கோபமாகவே இருந்துக்கிட்டு இருந்தால் போடான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, அதிகமாக நம்ம மீது இரக்கம் காட்டணும், நம்ம மீது அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க. அப்போ ஒரு அதிகாரத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய யாருமே அதிகாரி எப்படி இருக்கணும்னு நினைப்பாங்கன்னா, நம்ம மேலே அன்பாக இருக்கணும், நம்ம மேலே கருணை இருக்கணும் அப்படி தான் நினைப்பாங்க. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மக்களை, இந்த உலகத்தை, படைப்பினங்களை படைத்து அவனுக்கு அந்த உசூல் தெரியும்ல. அப்போ நம்ம என்ன எதிர்பார்ப்போங்கிறது அவனுக்கு தெரியும் பாருங்க. எல்லாத்தையும் படைத்த பின்பு அவனுக்கு அவனே என்ன செஞ்சுக்கிறான், ஒரு தர்பியத், ஒரு சட்டத்தை அவனுக்கே அவன் விதிச்சுக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரஹ்மதி வசியாத்து குல்ல ஷை. என்னுடைய ரஹ்மத் என்பது, என்னுடைய இரக்கம் என்பது என்னுடைய கோபத்தை விட மிகைத்து விட்டது. நான் கோபம் வரும் எனக்கு, ஆனால் அதை விட அதிகமாக எனக்கு என்ன இருக்குன்னா உங்கள் மேலே அன்பு இரக்கம் தான் எனக்கு இருக்கு அப்படிங்கிறத அல்லாஹ்வே தனக்குத்தானே விதியாக்கி கொண்டான். அதை நம்மளுக்கு குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுறான். அப்போ அப்படிப்பட்ட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த அளவிற்கு இரக்கமானவன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் அவனுடைய கருணை இருக்குல்ல, அவனுடைய அந்த அன்பு இரக்க குணம், அதை 100 பிரிக்கிறான். 100 பிரிச்சு அதுல ஒரு பங்கை தான் இந்த உலகத்தில் என்ன செய்யறான், இறக்கி எல்லா படைப்பினங்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுக்குறான். இப்ப இன்னைக்கு நாம ஒருத்தர் மேல அன்பா இருக்கோம், ஒருத்தர் மேல நேசமா இருக்கோம், ஒருத்தர் மேல இரக்கம் காட்டுறோம். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த 99ல் 100ல் ஒரு பகுதி தான் நம்மளுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினம். நம்ம எத்தனையோ மிருகங்களை பார்க்குறோம், புலி, சிங்கம், இதெல்லாம் வேட்டையாடி சாப்பிடக்கூடியது. அது என்ன செய்யும்டா, பிற உயிரை வேட்டையாடும், ஆனால் தான் குட்டியை சாப்பிட வேண்டியது தானே. என்ன பசிச்சாலும் என்ன செய்யாது, தான் குட்டியை சாப்பிடாது. இந்த இரக்க குணத்தை, அதனுடைய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு, வளர்ப்பதற்கு அல்லாஹ் அதற்கே அறியாமல் கொடுத்த ஒரு உணர்வு, இந்த ஒரு ரஹ்மத்தை கொண்டு இது நடக்கும். அப்ப இந்த 1% ரஹ்மத்தை இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களுக்கும் கொடுத்து, அதன் காரணமாகத்தான் இந்த உலகம் இயங்குது. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு அன்பு இல்லாட்டி இந்த உலகம் இயங்குமா? மனைவி மேல அன்பு நமக்கு இல்லைன்னா நாமே வச்சு சோறு போடணுங்கிற எண்ணம் தானே வரும். பாசம் இல்லைன்னா அந்த ரொட்டேட் வராது. அப்ப இந்த இரக்கம் பாசங்கிறத வச்சு தான் இந்த உலகமே இயங்குது. அதற்காக வேண்டிய அல்லாஹ் கொடுத்தது 100 மடங்குல 1. அப்ப அந்த 100 மடங்குக்கும் உரியவன் யாரு? அல்லாஹ். அப்ப அவனுடைய இரக்க குணம் எப்படி இருக்கும்? அப்ப மனிதர்களை தண்டிக்கணும், கஷ்டப்படுத்தணும், நரகத்தில் போடணுங்கிறது அல்லாஹ்வுடைய நினைவு அல்ல, அவனுடைய திட்டம் அப்படி அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை ஏன் நரகத்தில் போட்டு அவன் தண்டிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அழுக்காகின ஒரு பொருளை துவைக்காம என்ன செய்ய முடியாது, ஒரு இடத்துல வைக்க முடியாது. 3 நாள் 2 நாள் இருந்தால் நாத்தம் எடுத்துடும். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களை நரகத்தில் போட்டு வேதனைப்படுத்துவதற்கு நோக்கம் என்ன அப்படின்னா, நாளை மறுமை, குறிப்பாக சொர்க்கம் என்பது அல்லாஹுடையது, அல்லாஹுடைய சொர்க்கம். அந்த சொர்க்கத்தில் மலம் ஜலம் கழிக்கிறதோ, வேர்வை நாற்றம் எடுக்கிறதோ,
இந்த மாதிரி விஷயங்கள் அங்க இருக்கவே இருக்காது. அப்ப அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய சொர்க்கத்தில் நம்ம போய் உட்கார போறோம். அந்த இடத்துல பாவியாக போக முடியாது. பாவியாக என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இந்த ரூஹ் அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. நாம இந்த உலகத்துல பாவம் செய்வதன் காரணமாக அந்த ரூஹை என்ன செய்யறோம்? அசிங்கப்படுத்தி அழுக்காக்கிறோம். அப்ப இந்த ரூஹ் எப்படி போய் அல்லாஹ்ட்ட சேரும்? அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துல போய் உட்காரும். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த ரூஹை பரிசுத்தப்படுத்துவதற்காக நரகத்தில் போடுறான். குறிப்பா நம்ம தங்கம் இருக்கு 916 கலப்படம் செஞ்சு என்னமோ செஞ்சிட்டோம். திருப்பி அதை 916 ஆக்குறதா இருந்தா நெருப்புல போட்டு கொதிக்க வச்சு உருக்கி அழுக்க பிரிச்சு இதே வேலையை தான் நாளைக்கு அல்லாஹ் செய்யும். இது நம்மளை வேதனைப்படுத்துறதுக்கு இல்லை, நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்கு, பரிசுத்தப்படுத்தி அப்புறம் சொர்க்கத்தை நுழைய வைக்கிறது. அப்ப இவ்வளவு இரக்கம் உள்ளவன் நம்ம மேல எந்த அளவுக்கு கருணையா இருப்பான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு தான் இந்த ரஹ்மத்தை சொன்னேன். 1% ரஹ்மத் இருக்கக்கூடிய நானு இவரை பார்த்து கவலைப்படுறேன், இவரை பார்த்து அன்பு வைக்கிறேன், இவரை பார்த்து நேசிக்கிறேன், இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா இந்த 1% ரஹ்மத் இந்த உலகம் பூரா பகிர்ந்து கொடுத்ததுல செய்யற வேலை. அப்ப அந்த 100 மடங்கு வச்சிருக்கக்கூடிய அல்லாஹ் எப்படி இருப்பாங்கிறத நம்ம விளங்கணும். ஆனா இவ்வளவு கருணை செய்யக்கூடிய அல்லாஹ், இவ்வளவு ரஹ்மத்து காட்டக்கூடிய அல்லாஹ் ஒரே ஒரு விஷயத்துல கோபப்படுவான். எந்த விஷயம் தெரியுமா? நபி மீது கண்ணியம் காட்டாவிட்டார், நபி மீது அன்பு வைக்காவிட்டார், அல்லாஹ்க்கு எதுக்குமே கோபம் வராது. நபியை புறக்கணிக்கணும்னு வச்சுக்கிறேங்க, நபியை கண்ணிய குறைவா பேசிட்டோன்னு வச்சுக்கிறேங்க, அவனுக்கு அந்த ரஹ்மத்தெல்லாம் தூக்கி ஒதுக்கி வச்சிருவான். உதாரணத்துக்கு மேராஜ் போகும்போது 3வது வானத்துல ஒரு மலக்கு, அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வானம் போகும்போதும் எல்லா மலக்குகளும் கூட்டமாக நின்று என்ன செய்வாங்க? வரவேற்பாங்க. அப்போ ஒரு மலக்கு அவருக்கு வேலை தூரமா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல வானத்துல ஏறுறாங்க அப்படின்னு சொன்னா அதை விட தூரமாக ஒரு இடத்துல ஒரு மலக்கு நிற்கிறார். அந்த மலக்கு என்ன செய்யறாரு? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்கன்னு தெரியும், ஆனா நம்ம உட்கார்ந்து இருக்கோமா எந்திரிச்சு நிக்கிறோமான்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கவா போறாங்க அப்படின்னு நினைச்சு அந்த மலக்கு உட்கார்ந்து இருந்தார், எந்திரிச்சு நிக்கல. இதை பார்த்து அல்லாஹ்வுக்கு கோபம் வந்துருச்சு. எவ்வளவு இரக்கம் உள்ள அல்லாஹ் நபிக்கு நீ மரியாதை செய்யல, கண்ணியம் செய்யல அப்படின்னு சொன்ன உடனே அந்த மலக்க ரெக்க காலு கையெல்லாம் உடைச்சி சின்ன பின்னமாக்கி ஒரு மலை அடிவாரத்தில் தூக்கி எரிஞ்சிட்டான். எரிஞ்சிட்டு பல வருஷம் கழிச்சு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் மதீனாக்கு வஹி கொண்டு வர்றாங்க. வரும்போது அந்த மலை அடிவாரத்தில் பார்க்குறாங்க, அந்த மலக்கு இப்படி கிடக்கிறாரு. பார்த்துட்டு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி மலை அடிவாரத்தில் ஒரு மலக்கு இப்படி கிடக்கிறாரு, இன்னும் பெரிய கொண்டினாவில் அடிபட்டு தெரிச்சு போன மாதிரி கைகாலெல்லாம் உடஞ்சி போய் ரெக்கையெல்லாம் பிஞ்சு போய் கிடக்குறேன்னு என்ன விஷயம்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். இந்த மாதிரி நீங்கள் மேராஜ் வரும்போது அந்த மலக்கு எந்திரிச்சு நின்று உங்களுக்கு என்ன செய்யலை? மரியாதை செலுத்தலை, அதனால அல்லாஹ் தண்டிச்சிட்டான் அப்படின்னோடனே, அப்போ நான் மன்னிப்பு கேட்டால் தானே அல்லாஹ் அவரை மன்னிப்பான்னு சொல்லிட்டு உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? அவருக்காக அந்த மலக்குக்காக தௌபா செய்கிறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க, அல்லாஹ் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டான். இப்போ இதில் நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? நிச்சயமாக நானும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறேன், மலக்குகளும் ஸலவாத் சொல்கிறார்கள், நீங்களும் ஸலவாத் சொல்லுங்க நம்மகிட்ட சொல்றான். அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுவது, மலக்குமார்கள் ஸலவாத் சொல்லுவது என்பது அல்லாஹ் சொன்னதை பின்பற்றுவது, நபிக்கு என்ன செய்யணும்னு சொல்றானோ அதை செய்யறது. இது பின்பற்றிட்டு தானே இருக்காங்க. அப்ப நீங்க ஸலவாத் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஸலவாத் சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு மலக்க எதுக்காண்டி அல்லாஹ் தண்டிச்சான்? அப்ப பின்பற்றுறதுங்கிறது வேற, நபிக்கு கண்ணியம் செய்யறதுங்கிறது வேற. இப்ப நாமெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? நபியை பின்பற்றிட்டா அந்த நேசம் சரியா போச்சுன்னு நினைக்கிறோம். அது இல்லை. பின்பற்றுறதுங்கிறது வேற,
கண்ணியம்ங்கிறது வேற. யார் அன்பு கொண்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விற்கு பிடித்தவர்கள். இப்ப கண்ணியம் செய்யறதுன்னா என்ன? நாம எக்ஸ்ட்ரா அவங்க மேல அன்பு கொண்டு என்ன செய்யறோம்? இந்த மாதிரி விஷயங்கள் மௌலிது ஓதுறோம், ஸலவாத் ஓதுறோம். ஏன் அப்படின்னா அதிகப்படியான பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனத்தை நாம் அடையணுங்கிறது. உதாரணத்துக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களாம் எப்படிப்பட்டவங்க? ரசூலுல்லாஹ் பின்பற்றாதவங்களா? முழுக்க முழுக்க பின்பற்றினவங்க. ஒரு முறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நீங்க எந்த அளவுக்கு என்னைய நீங்க நேசிக்கிறீங்க அப்படி. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், முதலில் என்னுடைய உயிரை பெரிதாக நினைக்கிறேன், அடுத்தபடியாக நான் உங்களை தான் பெருசா நினைக்கிறேன், உங்கள் மேல உள்ள அன்பு தான் எனக்கு பெருசு அப்படின்னு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய ஈமான் பூர்த்தி ஆகல. யாரை பார்த்து சொல்றாங்க? உமர். அவங்க பின்பற்றத நம்ம பின்பற்றுறோம். முழுக்க முழுக்க அவங்களுடைய நடைமுறையை பின்பற்றின ஆளுக்க அவங்கள பார்த்து சொல்றாங்க, உங்க ஈமான் பூர்ணமாகல. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், இல்ல யா ரசூலல்லாஹ், நீங்க தான் எனக்கு முதல்ல, நீங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட், உங்களை நான் உயிரை விட்டு அதிகமா நேசிக்கிறேன், அதுக்கப்புறம் தான் என்னைய நானே நேசிக்கிறேன்னு சொன்ன உடனே இப்போ உங்களுடைய ஈமான் முழுசாயிருச்சுன்னு சொன்னாங்க. அப்போ இதில் நம்ம விளங்கணும். அதாவது நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சில சுன்னத்துகளை நம்ம செஞ்சுட்டா நம்ம அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளத்தில், அவங்களுடைய உள்ளத்தில் நம்ம நினைவா பதியணும் அப்படின்னா நாம் அவங்க மேலே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? அன்பு வச்சு எதையாச்சும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எதையாச்சும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஸலவாத் ஓதிக்கிட்டே இருக்கணும். நம்ம யாரையாரையை பார்த்து எனக்காண்டி துவா செய்யுங்க, எனக்காண்டி அது செய்யுங்கலாம் சொல்கிறோம். அதெல்லாம் கேட்கவே தேவையில்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீங்கள் ஸலவாத் ஓதிக்கிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க துவா நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஸலவாத் ஓத ஓத நம்மளுடைய ஓதக்கூடிய அந்த செயலையும் நம்மளுடைய பெயரையும் நம்முடைய முகத்தையும் அவங்களுக்கு காமிக்கப்படும். காமிக்கும் போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலுக்காக நமக்கு என்ன செய்றாங்க? துவா செய்வாங்க. நம்ம உங்கள்கிட்ட துவா செய்யுங்கலாம் சொல்றதை விட யாருடைய துவா தான் நம்ம அடையணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா அடையணும். பெருமைமிக்கவர்களே, நம்ம பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றினா போதும்னு நினைக்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுட்ட, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், முந்தைய காலத்துல மிக கெட்டவன் ஒருத்தன், அவன் யார் அப்படின்னா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒட்டகத்தை அறுத்தவன். தெரியும் தானே, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் மலைக்குள்ள இருந்து குட்டி போட்ட ஒட்டகத்தை அல்லாஹ் வர செஞ்சு அல்லாஹ் சில குதிரத்துகளை காமிப்பான். ஆனா அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த ஒட்டகத்தை யாரும் அறுக்கக்கூடாது, உணவுக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவான். ஆனா ஒருத்தன் அதை அறுத்துருவான். அவங்க எப்படி அறுப்பாங்கன்னா உயிரோட வச்சு தேவையான பார்ட்ஸை மட்டும் வெட்டி வெட்டி ஆக்கி சாப்பிடுவாங்க. நம்மள மாதிரிலாம் மொத்தமாக இருக்கிறது இல்லை. இன்னைக்கு தொடக்கறினா தொடையப்பையாக இருக்கிறது, என்ன வயிற்றுக்கறினா வயிற்றுப்பையாக இருக்கிறது, இந்த மாதிரி வேலை செய்கிறது. அப்படியே அவன் செஞ்சான் அல்லாஹ்வுடைய சொல்ல மீறி. இவன் தான் முந்தைய காலத்தில் ஆக கெட்டவன் அப்படின்னு சொன்னாங்க. பிந்தைய காலத்தில் உள்ள ஒரு கெட்டவன் இருப்பான், அவன் யாரு தெரியுமா? உங்களை கத்தியால் குத்துவான்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து சொன்னாங்க, உங்களை ஒருத்தன் கத்தியால குத்துவான், அவன் தான் மகா கெட்டவன் அப்படின்னு. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த சம்பவம் நடக்குது. அவன் என்ன செய்யறான்னா, விஷ கத்தி இருக்கல, விஷத்துல ஊற வச்ச கத்தியை வச்சு அலி ரலியல்லாஹு தஆலா குத்துறான். குத்துனதோட சஹாபாக்கெல்லாம் என்ன செய்யறாங்க? சுத்தி வளைச்சு அவனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அவனை வெட்டுறாங்க, கை துண்டு கால் துண்டா அப்படியே வெட்டுறாங்க. வெட்டிட்டு இவனை இன்னும் இதெல்லாம் செஞ்சா பத்தாதுன்னு சொல்லிட்டு நாக்கு அறுக்க போறாங்க. நாக்கு அறுக்க போற சமயத்தில் அவன் சொல்றான், துடிக்கிறான். கை காலை வெட்டும் போதெல்லாம் பெருசா ஆக்ஷன் பண்ணல, நாக்கு அறுக்க போகும்போது அவன் துடிக்கிறான், வேணாம் வெட்டிடாதீங்க வெட்டிடாதீங்க. ஏன் என்ன அப்படின்னா, அவன் சொல்றான், நான் எப்போதுமே குர்ஆன் திலாவத் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நான் எப்பவுமே என்ன செய்வேன்? குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? இன்றைய காலத்துல மிக கெட்டவன் இவன் தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க.
அவன் செய்யற அமலே எப்போதுமே குரானை ஓதிக்கிட்டே இருக்கிறது. அப்ப குரானை ஓதுறதுங்கிறது நபி சொன்னதை பின்பற்றுறது. நபி சொன்னதை பின்பற்றுறான், ஆனா நபி மேல அன்பு இல்லை, கண்ணியம் இல்லை. சொல்ற புரியுதா? நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. எனி டைம் குரானை ஓதிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் நம்ம என்ன நினைக்கிறோம், 4 ரக்காத் சுன்னத் தொழுதுட்டா, 2 ரக்காத் சுன்னத் தொழுதுட்டா நம்ம நபி மேல நேசம் வந்துருச்சு, நம்ம சொர்க்கத்துக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை கேட்டு எந்நேரமும் குரானை திலாவத் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தன் இந்த சமுதாயத்துல கடைசியா வரக்கூடிய கெட்டவன் சொல்றாங்க அப்படின்னா நம்மெல்லாம் எந்த மூளைக்கு? அப்ப நம்ம பின்பற்றுறது மேட்டர் இல்ல, அன்பு வச்சு பின்பற்றணும். அந்த உள்ளுக்குள்ள அந்த சயாங் வரணும். ரசூலுல்லாஹ் பேரை சொன்னாலே, நான் அன்னைக்கு ஒரு பயான்ல சொன்னேன், ஒருத்தர் ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்ட எந்திரிச்சு நின்று ஸலவாத் சொல்லுவாரு. அவர் ஸலவாத் சொன்னதுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கண்ணியப்படுத்தினாங்களா, இல்ல எந்திரிச்சு நின்றதுக்காண்டி கண்ணியப்படுத்தினாங்களா? நம்மளும் தான் ஸலவாத் சொல்றோம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா நம்ம பதில் ஸலவாத் சொல்றோமே, ஆனா அவரும் சொன்னார், நம்மளும் தான் சொல்றோம். அப்ப நம்மள அப்படி சொல்லலையே, நம்ம எத்தனையோ போறோம், எல்லாம் செய்யறோம். அப்ப அவர் எந்திரிச்சு நின்று கண்ணியப்படுத்தினார் பார்த்தீங்களா? அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அவர் என்னை சந்திக்க வந்தா அவருக்கு நான் எந்திரிச்சு போய் என்ன செய்யணும், அழைப்பு கொடுக்கணும். அதனால அது சாத்தியம் இல்லை, அவரை வரவிடாதீன்னு சொன்னாங்க. இப்போ பெருமைமிக்கவர்களே, நம்ம இதுல விளங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவிற்கு நம்ம அன்பு கொண்டு நம்ம அவர்களை நேசிக்கிறோமோ அல்லாஹ் அந்த அளவுக்கு நம்மளை கண்ணியப்படுத்துவோம். எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட்டு விலகி இருக்கோமோ என்ன செய்வான், அல்லாஹ் நம்மளை தண்டிப்பான். இப்போ அபூலஹப் இருக்கான்ல, என்ன செஞ்சான், ரசூலுல்லாஹ் பார்த்து உங்களுடைய கரங்கள் நாசமாகட்டும்னு சொன்னான். அல்லாஹ் உடனே என்ன செஞ்சான், சூரா இறக்கிட்டான், தப்பத் யதா அபீ லஹபின் வத்தப், அபூலஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அவனுக்கு நடந்துச்சு. அவனோட மூத்தா போய் நாத்தம் தாங்க இயலாம அவனை அடக்கிறதுக்கு யாரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஜனாசா அங்க இருக்குன்னா இங்க இருந்து ஒரு கம்பை வச்சு தள்ளி தள்ளி கொண்டு போய் குழிக்குள்ள தள்ளுனாங்க, யாரும் தூக்கிட்டு போயெல்லாம் வைக்கல. ஏன், அப்ப அல்லாஹ்வுடைய சாபம், அவன் நாத்தை எடுத்து தான் செத்தான். அப்ப இவ்வளோ கருணை கொண்ட ரஹ்மத்துள்ள அல்லாஹ்க்கு எங்க கோபம் வந்துச்சு, நபிமார்களை கண்ணிய குறைவாக நினைக்கும் போது. அப்ப ஒமா அரசல்னாக்க இல்லா ரஹ்மத்தலில் ஆலமீன், அல்லாஹ் இரக்கமுடையவன், ரஹ்மத் கொண்டவன், ரஹ்மத் உடையவன். ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன சொல்றான், இந்த உம்மத்துக்கு ரஹ்மத்தாக நான் இறக்குனேன்னு சொல்றான். அப்ப நமக்கு ரஹ்மத்து வேணும், அல்லாஹ்வுடைய இரக்கம் வேணும் அப்படின்னா நம்ம யாரை நம்ம லவ் பண்ணணும், யாரை நேசிக்கணும், ரஹ்மத்தாக கொடுத்த நபியை நேசிக்கணும். நாம நபியை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் இந்த உலகத்துல அத்தனை பேரையும் துன்பப்படுத்தினாலும் நம்மளை பாதுகாப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தவங்களை கண்ணிய குறைவா நினைச்சவங்களுக்கு அப்பப்ப அதாபுகளை கொடுத்தான். ஆது சமூக கூட்டம்லாம் நபிமார்களை புறக்கணிச்சாங்க, என்ன செஞ்சான், அல்லாஹ் உடனே வேதனையை கொடுத்தான். இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நபி இல்லை, இருந்தாலும் நாம் அவர்களை கண்ணியப்படுத்த தவறும் போது தான் அல்லாஹ் என்ன செய்யறான், பல வேதனைகளை நம்மளுக்கு கொடுக்குறான். எவ்வளவு பெரிய தண்டனைலாம் கொடுக்குறான். யாராச்சும் நம்ம உணர்ந்து பார்க்குறோமா? இல்லை. நாம் ஒவ்வொருத்தரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், இந்த ஊர் கண்ணியப்படுத்தினா இந்த ஊர் நல்லா இருக்கும், இந்த நாடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தினா இந்த நாடு நல்லா இருக்கும். இப்படி தான் இந்த உலகம் பூரா. ஒரு பகுதியில் ஒரு சேதம் வருது, ஒரு தண்டனை இறங்குதுன்னா அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தவில்லை, அவர்களை பின்பற்றவில்லை என்பதை நம்ம விளங்கணும். அதனால் பேரன்புமிக்கவர்களே, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்றதை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய அன்பு, கண்ணியம், நேசம் நம்ம உள்ளத்தில் இருக்கணும். அதை மனசார நம்ம செய்யணும், மனசார ஸலவாத் ஓதணும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் என்னை உங்களையும் ஆக்கிடுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி